என்ன நீ தனியா இருக்கீங்க? அண்ணன் இல்ல? இல்லடா, அண்ணன் வெளியே போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்ட்டு போயிருக்காரு. அண்ணன் இல்லையா? ம். ஒண்ணும் இல்ல. இப்ப கேட்கலாமா? என்னடா, ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? அது வந்து அண்ணி, அண்ணி ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என் மேல கோச்சிக்க கூடாது, அண்ணன்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஒருவேளை நான் உங்ககிட்ட கேட்குற விஷயம் பிடிக்கலனா பழைய மாதிரி நீங்க என்கிட்ட பழகணும். சொல்றா, என்ன? அண்ணி, சொல்லுங்க அண்ணி. இவ்வளவுதான் விஷயமா? உன் மனசுல இது இருக்குன்னு எனக்கு எப்பவோ தெரியும்டா. தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் உங்ககிட்ட காமிச்சுக்கிட்டதே இல்லையே. டேய், மொச பிடிக்கிற நான் என் மூஞ்ச பார்த்தாலே தெரியாது. அப்போ உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான்டா. என்னால நம்பவே முடியல அண்ணி. அண்ணி, அப்ப இப்பவே இப்பெல்லாம் வாய்ப்பே இல்ல. அண்ணன் எப்பனாலும் வந்துருவாரு. அப்புறம் தொக்கா மாட்டிப்போம். சரி சரி, உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்காத. ஒன்று பண்ணலாம், நீ நாளைக்கு காலேஜ் போகிற மாதிரி போயிடு. அண்ணனும் கிளம்பிடுவாரு. போனதுமே சொல்கிறேன், நீ உடனே வந்துரு. அப்போ ஓகே அண்ணி. அண்ணன் நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவர் கிடக்குறாடா, நீ ஃப்ரீயா விடு, நம்ம பார்த்துக்கலாம். என்னங்க, வர எவ்வளோ நேரம் ஆகும்? என்னடி புதுசாக எப்போ வரும்லாம் கேட்குற? இல்லைங்க, சமைக்கலாம்ல, அதான் கேட்டேன். நான் சீக்கிரமாக வந்துடுவேன், நீ சமைச்சு வை. சரி ஓகேங்க. ஹலோ அண்ணி. டேய் தீபன், அண்ணன் போயிட்டாடா, சீக்கிரம் வா, லேட் பண்ணிடாத, உடனே வா. சூப்பர் அண்ணி, நான் வந்துடுறேன்.